என்ன வித்தியாசம்? அப்போவே நின்று பேசினவர் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போவே எது வேணாலும் பேசுவார், இப்போ மரியாதைக்கு கட்டுப்பட்டு இவங்க 2 பேருக்கும் இடத்த கொடுத்து விட்டு அவரும் பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறார். பட்டி மண்டபத்து பாங்கறிந்தேருமின், பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையே. திருவாசகம். ரொம்ப பேர் கேட்டாங்க, அது என்ன திருப்புகளில் பட்டி மண்டபமாக? நல்லா வைக்கலாம். ஆனால் மற்ற பட்டி மண்டபங்களுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றதில் இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களை திட்டலாம், ஆளை இல்லை கருத்துக்களை. நாங்கள் முந்தியெல்லாம் போட்டிருக்கோம், வீரத்தில் சிறந்தவன் இந்திரஜித்தனா இலக்குவனா. இந்திரஜித்தன் பண்ண தப்பை இலக்குவன் கட்சி சொல்லும், இலக்குவன் பண்ண தப்பை இந்திரஜித்தன் கட்சி சொல்லும். நிறையவும் சொல்லும் குறையவும் சொல்லும். தன் கட்சி நிறை, எதிர்கட்சி குறை சொல்கிறது. இங்கே அப்படி முடியாது. என்ன தலைப்பு? அருணகிரிநாதர் வரலாறெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் ஊர் ஊராக போனவர். திருஞான சம்பந்த சாமி மாதிரி அருணகிரியார் ஊர் ஊராக போனவர். அந்தந்த ஊரில் போய் பாடினார். ஏன் அப்படி பாடினாங்க? திருஞான சம்பந்தரை பற்றி ஒன்று சொல்லணும். ஒவ்வொரு ஊராக போவாராம், பாடுவாராம். பின்னால் 3 பேர் அந்த பாட்டை எழுதிக்குவாங்களாம். இப்போ காளையார் கோயிலுக்கு போகிறாருன்னு வச்சுங்க, பிடியலாம் பின்சல பெருங்கை மலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. காளையார் கோயில் பாடினா 3 பேருக்கு அதை காப்பி எழுதுவாங்களாம். ஒரு காப்பி ஞானசம்பந்தனுடைய பர்சனல் ஃபைலுக்காம். ஃபைலெல்லாம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க, மூட்டை கணக்காக வச்சுருந்தாங்க. இன்னொரு காப்பி சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சிருவாங்களாம், டெபாசிட் மாதிரி வைக்க சொல்லி. 3வது காப்பியை அந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுப்பாங்களாம். இது காளையார் கோயில், உங்கள் ஊர் சாமியை நான் பாடியிருக்கிறேன், நீங்கள்லாம் பாடுங்க. அந்த ஊருக்காரனுக்கு எப்படி இருக்கும்? எங்க நமக்கெல்லாம் ஊராசை விட்டு போச்சா இல்லையா? விடாதே. தேவகோட்டை ராமநாதன் பேர் போட்டுக்கிறாரே, ஊரை விட்டுட்டாரா? ஊர் நமக்கு வேணும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அது மாணிக்க வாசகருக்கு சரிதான். எனக்கு என் பேர் என் ஊர் எல்லாம் போட்டால் சந்தோஷம், அப்படித்தானே? ஊருக்காரன் என்ன செய்வான்? உடனே அந்த பாட்டை பாட ஆரம்பிப்பான். எல்லாரும் பாடணும். அருணகிரிநாத சுவாமி அந்த மாதிரி ஊர் ஊராக போய் பாடினார். முருகன் அங்கங்கே அவருக்கு காட்சி கொடுத்தான். வயலூரில் அவருக்கு அருட்காட்சி கிடைக்குது. முருகா என்ன கண்ணாடியில் தடங் கண்ட வேளா, மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்மாளியுட்கொள்ளும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. மன்னா வாயார கூப்பிடுறார், நீ தாண்டா மகாராஜா. யாரு? முருகன், வேற யாரும் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஊருக்காக போய் பாடுறார். இப்போ நம்ம 2 ஊரை மட்டும் எடுத்துக்கிறோம். அருணகிரிநாதர் மனத்தை அதிகம் இழுத்தவன் யார்? திருச்செந்தூர் கந்தனா, தென்பழனி அப்பனா. ஒரு பக்கம் திருச்செந்தூர், ஒரு பக்கம் பழனி. இந்த பக்கம் பழனி, இந்த பக்கம் திருச்செந்தூர். எனக்கு இப்போ திருச்செந்தூரும் தெரியாது, பழனியும் தெரியாது. வாரியார் சாமி அழகா சொல்லுவார், மனுஷனுக்கு 2 வேணும். ஒன்று இன்ப ஆக்கம், இன்னொன்று துன்ப நீக்கம். இன்பம் வேணும், துன்பம் போகணும். இன்பம் வேணுமா? திருச்செந்தூருக்கு போ. துன்பம் போகணுமா? பழனி ஆண்டவங்காலில் போய் விழு. இந்த நமக்கு 2 ஊர். இந்த புதுக்கணக்கு பூரா திருச்செந்தூரில் போடுவாங்க. சார் பைசா வேணும் சார். சில பேர் புதுக்கணக்கு போட்டால் அடுத்த வருஷம் புதுக்கணக்கு போட முடியாது. பழனி ஆண்ட திருச்செந்தூரில் போய் போட்டால் அடுத்த வருஷம் புதுக்கணக்கு நல்லா எழுதலாம். திருச்செந்தூர் கந்தன் இன்ப ஆக்கம், துன்பம் போகிறதுக்கு பழனியப்பன். அது வியாழனுக்கு அதிபதி, இது செவ்வாய்க்கு அதிபதி. வியாழன் எல்லாம் கொடுக்கிறவர், சீரா கொடுக்கிறவர். எங்கே? திருச்செந்தூர். செவ்வாய்க்கு செவ்வாய் பொல்லாத ஆள். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், பழனி ஆண்டவன். திருச்செந்தூரிலே கடல், பழனியிலே மலை. இது ஆழம், அது உயரம். இது அன்பின் ஆழம், அது ஞானத்தின் உயரம். அவன் எங்கே போய் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. கடற்கரையில் போய் நின்னா உடம்புக்கு நல்லது, மலையில் ஏறி நின்னா அதை விட நல்லது. இயற்கையோடு இசைந்த வாழ்வு, இறைவனோடு இணைந்த வாழ்க்கை. அதுதான்
இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எல்லாரும் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் போகிறோம். பைசா செலவில்லை. பஸ்ஸில் ட்ரெயினில் ஒன்றும் வேண்டாம். மனசில் 6 பேர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் 6 பேர்? சரவண பவ. சரிதானா? 3 3 6 பேர். 6 எழுத்தில் ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓங்காரங்கிற ஓரெழுத்திலே 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. 6 பேர் 6 முகம். நான் யாரு? இது வேறு முகம். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி. அது எந்த ஊர் பாட்டுன்னெலாம் கேட்காதீங்க, நான் மாட்டிக்குவேன். ஏதோ ஒரு எனக்கு தெரியாது. இப்போ எதுவும் நான் கேட்க மாட்டேன். இப்போ 6 முகம் 6 முறை 6 முகம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு. நீங்கள்லாம் தயாராக இருக்கிறீங்க. நேரம் ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. ஆனால் நல்லா பேசினாங்க எல்லாரும். அதனால் எல்லாருக்கும் நன்றி. முன்னால் உட்கார்ந்து இருக்கவங்க ரொம்ப நல்ல பழுத்த பழங்கள் நினப்பில் வச்சுக்கிடுங்க. நான் இந்த முன்னால் உள்ள பேராசிரியர்களை மட்டும் சொல்லலை. இந்த பின்னால் தாய்மார்கள் இருக்காங்க பாருங்க, திருப்புகளை பாடி 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 ஊறி போனவங்க. நம்ம திருப்புகள் தப்பாக சொன்னால் அங்கே முகத்தை சுண்டிடுவாங்க. நம்ம ஒரு வரி சொன்னால் அடுத்த வரி சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அப்படி ஆள். அதனால் நாங்கள் பயந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தப்பாக சொல்லிடப்படாதே, நீதிபதி விட்டால் கூட இந்த சுற்றி இருக்க ஆளுக விடாதே. அப்படி ஒரு அமைப்பு. நான் இனிமேல் பேசக்கூடாது. நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொன்னவரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறேன். போதும். இப்போ 2 கட்சி. இந்த பக்கத்தில் செந்தூர் கந்தன், தலைமை ஏற்பவர் பழ முத்தப்பன், சைவ சித்தாந்தத்தில் சக்கரவர்த்தி. நாங்கள்லாம் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறோம், அவர் கெட்டிக்காரத்தனம் பண்ணுறார். நாங்கள்லாம் பேசியே கெட்டு போனோம். அவர் நல்லா எழுதி பல நூற்களை வெளியில் கொண்டாந்துட்டார். அதுக்கு ஏன் நூல்னு பேர் வச்சான்னு தெரியுமா? இந்த சுவரு கட்டுற போது ஒரு குண்டில் நூலை கட்டி தொங்க விடுவாங்க. அந்த நூல் நேரம் இருந்தால் அந்த சுவர் நேரம் இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு தான் மட்டம் பார்க்கறது. மட்டப்பலகை நூல். சுவத்திலே உள்ள கோணலை அந்த நூல் மாற்றும், மனத்திலே உள்ள கோணலை இந்த நூல் மாற்றும். அதனால இதுக்கு நூலுன்னு பேர். அவர் பெரிய புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு, கந்த புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு, திருவிடையாடல் புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14க்கும் உரை எழுதி புஸ்தகம் போட்டிருக்காரு. நாங்கள்லாம் அதை படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ புரியுதா? நாங்கள் பேசியே கெட்டு போனவங்க. சரிதானம்மா? அது என்னையா ஏதோ பேசி எங்களுக்கு சந்தோஷம் அப்படி விட்டுட்டோம். அவர் உட்கார்ந்து அவருடைய இல்லத்தரசியார் அவருக்கு உறுதுணை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த ஆட்சி இங்கே இல்லை. கம்ப்யூட்டரில் ஆட்சி எக்ஸ்பர்ட். இவர் சொல்லிவிட்டு அப்படியே இங்கே அடிச்சிருவாங்க. தப்பே இல்லாமல் ஒழுங்காக அடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் போய் மாட்டினா பூரா தப்பு தப்பாக அடிக்கிறாங்க. கோவலன்னு எழுதுறான்னா கேவலன்னு எழுதிவிட்டானா பையன். வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்டா காலை ஒடிச்சேன்னாரான். அவன் தான் கண்ணகியை விட்டுட்டு மாதை வீட்டுக்கு போனான். சார், காலை ஒடிக்க வேண்டியதானே. வாத்தியார் சொன்னாராம், இனிமேல் நானும் கேவலன்னு எழுதுறேன்டா. கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னால் புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊரில் படித்தவன். ஒரு தப்பு இல்லாமல் எழுத அதை அப்படியே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறவங்க நிறைய படித்தவர். அவர் இந்த கட்சியில் பேச இருக்கிறார். இந்த பக்கம் யார் இருக்கா தெரியுமா? பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், எங்களுக்கெல்லாம் ஆசிரியர். அப்படியே அவர் பேசிட்டார்னா முதல்ல சாதாரணமாக ஆரம்பிப்பார். போக 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 அப்படியே உள்ளே அப்படியே ஆழ்ந்துடுவார். வேருக்கும் நமக்கு கண்ணீர் வந்துடும். கம்பனையும் சேக்கிழாரையும் திருமுறைகளையும் எழுத்தண்ணி படித்து பேசியவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பர்னு பேர். கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம், மகாவித்வான் 1,00,000 பாட்டு பாடினாராம். 10 கம்பர்னு பேர். அகிலாண்டேஸ்வரி மாலை அற்புதமாக பாடியிருக்கார் திருவானைக்காவலில். புராணம் நிறைய பாடியவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் ஏடு தேடிய சுவாமிநாத ஐயர். சுவாமிநாத ஐயருடைய மாணவர் கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதனுடைய மாணவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனுடைய அறிவுக்கும் அன்புக்கும்
பிள்ளையாக பிறந்தவர் இரா மாது. இது அப்படி ஒரு மரபு. இப்போ என் பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பண்டிதமணி கதிரேச செட்டியார் இருக்கார். வைரவங்கோயில் பண்டிதமணி, வாசுப மாணிக்கனார் எல்லாம் வைரவங்கோயில், கணசிற்சவேசன் நகரத்தார்கள். அந்த மரபு இங்கே. ஒரு பக்கம் பண்டிதமணி, ஒரு பக்கம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நடுவில் நான் பயந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன். மாது நன்றாக பேசுவார். இளமை. ராத்திரி வந்து என்ன சொல்கிறார், நான் இன்னும் வேலை பார்க்கணுமா? ஜெயபாலன் நீங்கள் மட்டும் கேட்கல, இவரும் கேட்குறார், நான் என்ன தொண்டு செய்யணும் திருப்புகழ் சபைக்கு வந்தால் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குற காலத்தில் நான் என்ன தொண்டு செய்யணும்னு கேட்கிற ஆட்கள், அதில் முக்கியமானவர் இரா மாது, ராதாகிருஷ்ணன் பிள்ளை. அப்புறம் அந்த பக்கத்தில் நம்ம யாழ் சந்திரா அவர்கள் ஒரு நல்ல பெரிய பாரம்பரியம். அந்த குடும்பத்தார் திருவாத ஊரிலே பெரும் வழிபாடு செய்த குடும்பம் அது. நம்ம சங்க அபிஷேகம் ரொம்ப நாளாக பண்ணின புண்ணியவான் உங்கள் தாத்தா. அவங்க அப்பா அதே மாதிரி. அந்த குடும்பம் பூரா தமிழுக்கு வாழ்க்கைப்பட்ட குடும்பம். மொட்டக்கோபுரம் முனீஸ்வரர் அவங்க பொறுப்பில் உட்கார்ந்துருக்கார். நம்ம முனீஸ்வரருக்கு முன்னால் நிற்கிறோம். அவங்க பொறுப்பில் முனீஸ்வரர் ரொம்ப நாளாக கம்பீரமாக இருக்கார். நன்றாக படித்தவர்கள். மீனாட்சி கல்லூரியில் பேராசிரியை மீனாட்சியே வந்த மாதிரி. அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். அந்த கட்சியில் 3ஆவதாக பேசுவதற்கு சண்முக ஞான சம்பந்தன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய வானொலி அவர் அருமையாக பேசக்கூடியவர். ஞான சம்பந்தம் அவதாரம், சண்முகம் மூலமூர்த்தி. சரிதானா? முருகனுடைய அவதாரம் தானே ஞான சம்பந்தர்னு பாடுறாங்க. யார் பாடுறா? அருணகிரிநாதசாமி பாடுறாருல்ல, மாலை அன்று அமன் நீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. யார? முருகனை. சமணர்களை கழுவேற்றுவதற்காக கையிலே திருநீற்றை வைத்துக்கொண்டு சண்டை போட்டவனே. கையில் என்ன வச்சிருந்தாராம்? திருநீற்றால் அமராடும் சிறியோனே. திருப்புகழ் பாட்டு சந்தேகம் வந்தால் நீதிபதி முருக பூபதியை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒருத்தர் ஒரு என்சைக்ளோபீடியா முன்னால் உட்கார்ந்துருக்கு. அது மாதிரி சண்முக ஞான சம்பந்தன் அவர்கள் அடுத்து பேச இருக்கிறார்கள். இந்த கட்சியில் சங்கீத ராதா, அண்மையில் எனக்கு தெரியும் அவங்கள, தியாகராசர் கல்லூரியின் பேராசிரியை. மதுரையில் தமிழ் வளர்த்த கல்லூரிகள் எதுன்னு கேட்டால் முதல்ல சுண்டு விரலை விடுவாங்கள்ல, அந்த சுண்டு விரல் கல்லூரி தியாகராஜா காலேஜ். மற்ற எல்லா காலேஜும் அதுக்கு பின்னால் தான் நிற்கணும். ஆமாங்க, பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கருமுத்து தியாகராச செட்டியார் கொண்டு வந்து அந்த கல்லூரியில் சேர்த்தார். அந்த காலத்தில் ஆசிரியர்களும் அப்படி, மாணவர்களும் அப்படி புகழ்பெற்ற கல்லூரி மதுரையில். அந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த பக்கம் தேவகோட்டை ராமநாதன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவர் எப்படி தெரியுமா? ஒரு பெரிய வழக்கறிஞர். இந்த டிவியில் அடிக்கடி பார்க்கலாம் அவரை, முகத்தை தெரியுதா உங்களுக்கு? டிவியில் அங்கங்கே பார்க்கலாம். நகைச்சுவை. அது பேச ஆரம்பித்தா மனதிறந்த வெள்ளமாக கொட்டி விடுவார். கங்கை கூட கொஞ்சம் மெதுவாக ஓடும். அந்த கங்கை வற்றாத கங்கை. அருமையாக பாடுவார். திருப்புகள் ரொம்ப ஈடுபாடு. பழனிக்கு பாத யாத்திரை போவார். போகிற பொழுது திருப்புகளை பாடி ஒரு 100 பேரை கூட்டிக்கிட்டு ஓடிடுவார். நான் ஒரு தடவை திண்டுக்கல்லுக்கு முன்னால் 10 கிலோமீட்டரில் நடக்க மாட்டாமல் தவிச்சேன். நத்தத்திலிருந்து போகிறோம். எங்கள் ஊர் தேவகோட்டை. அங்கேருந்து பழனி 180 கிலோமீட்டர் நடக்கிறோம். இந்த நத்தத்துக்கு போன உடனே கஷ்டமாக இருக்குது. ஓடுற முடியலை, நடக்க முடியலை, காலு தூக்கி வைக்க வராது. பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், திருப்புகள் பாடினார். திருப்புகள் பாடுறாரு, பரவாயில்லையே. மனசு ஓடிடுச்சா, கால் வலி விட்டு போயிடுச்சு. இந்த கால் வலிக்கும்னு நினச்சாத்தான் வலிக்கும். மனசை வேறு பக்கம் செலுத்திட்டா வலிக்காது. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு உடம்பு காய்ச்சல் வந்துட்டா டாக்டர்கிட்ட போக மாட்டாராம். சாமிநாதா சுந்தரகாண்டம் படியும்பாராம். சாமிநாதையர் சுந்தரகாண்டம் படிப்பாராம். இவர் கேட்பாராம், மனசு அங்கே போயிருமா. இந்த நமக்கு காய்ச்சல், இந்த புத்தி போயிருமா.
சுந்தரகாண்டம் முடிக்க வேண்டாம், அது நிறைய பாட்டு. கொஞ்சம் படித்த உடனே கண்ணீர் கொட்டுமா, பார்த்தா காய்ச்ச விட்டு போயிடுமா. இப்போ என்ன தெரியுது, சுந்தரகாண்டம் படித்தா டாக்டர்களுக்கு பொழப்பு போச்சு. மன்னித்து கொள்ளுங்கள், இவர் வேறு டாக்டர். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன், இவ்வளதும் பாட்டு பாடி கூட்டிக்கிட்டு போகிறவர் இந்த தேவகோட்டை ராமநாதன். நன்றாக பேசுவார், திருப்புகளில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. பெரும்பகுதி இவர்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள். இவங்க எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஐயா தான் நமக்கு கொஞ்சம் வயசை ஒத்து வந்தவர், மற்ற எல்லாம் நமக்கு அப்புறம். இந்த பிள்ளைகளை எல்லாம் வணங்கி வாழ்த்துகிறோம். இப்பொழுது அருணகிரிநாதரை அதிகம் கவர்ந்தவர் ஒன்று நினப்பில் வச்சுங்க. எனக்கு எல்லாம் அருணகிரிநாதர்கிட்ட இருந்து தான் உங்கள் வாதம் வரணும், அதுதான் குறித்து கொள்ளப்படும். அருணகிரிநாதர் திருச்செந்தூரை எப்படி பாடியிருக்கார், அருணகிரிநாதர் பழனியை எப்படி பாடியிருக்கார். ஆளுக்கு 10 நிமிஷம், அதுக்கு முன்னால் முடித்தா சந்தோஷம், அதுக்கு பின்னால் போகக்கூடாது. மணி அடிக்கப்படும், இல்லாவிட்டால் மணியால் அடிக்கப்படும். அதெல்லாம் உங்கள் சௌரியம், எனக்கு தெரியாது. அடுத்து பேச மணி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவேன். இந்த மணியை பெருசு கொண்டாந்துடுறேன், கோயில் மணியே கொண்டாந்துடுவோம். அருணகிரிநாத் இல்லை, எல்லாரும் நல்லா பேசுவாங்க. என் தலையெழுத்து எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறது, வேறு வழி இல்லையே. இதுவே ராத்திரி 10 மணி ஆகுதே. அதனால் அருணகிரிநாதரை அதிகம் கவர்ந்தவன் செந்தூர் கந்தனே. திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசி நமக்கு முன்னால் கொண்டு வருகிறார் திரு பட முத்தப்பன் அவர்கள். அவர்களை பணிவோடு அழைக்கிறோம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழோல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே. 6 எழுத்துக்களாக பேச்சாளர்கள் அமைய, எல்லாவற்றுக்கும் மேலாக ஓம் என்ற பிரணவ மந்திரமாக அமர்ந்திருக்கிற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கிற தமிழ் அறிஞர் பெருமக்களே, திருப்புகழ் சபையை கட்டி காத்து வருகிற பெருமக்களே, திருப்புகழ் அமிர்தத்தை உண்ண வந்திருக்கக்கூடிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். முருகப்பெருமானை பெரிதும் கவர்ந்தவன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் என்பது எங்களுடைய வாதம். திருப்புகழில் செந்தூர் பெருமானை 70-80 பாடல்களை பாடியிருக்கிற பெருமான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி என்ற 3 நூல்களையும் படைத்து மொழிந்திருக்கிறார். திருப்புகழில் மட்டும் அவர் திருச்செந்தூரை பெருமையாக பேசினார் அல்ல, திருப்புகழில் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்ற நிலையில் முதல் திருப்புகழாக திருச்செந்தூருக்கு அவர் பாடிய பாடலை செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தண்டையணி வெண்டையம் கிண்கிணி சதங்கையும் என்று தொடங்குகிற பாடலை அமைத்திருக்கிறார். அந்த பாடலை பாடுகிற பொழுது தந்தையாக இருக்கிற சிவபெருமானிடத்தில் உன் அன்பு எப்படி மிளிர்ந்ததோ அதுபோல என்னிடத்தில் அன்பு மிளிர வேண்டும். அது மட்டுமல்ல, கொண்ட அந்த இடத்தில் நீ ஆடியிருக்கிற நடனம் தான் செந்திலும் என் தன் முன் கொஞ்சி நடனம் கொழு கந்தவேளை. எனக்கு இந்த திருச்செந்தூரில் நீ தந்தையினிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு பரிமாறினாயோ, அன்பு பரிமாற்றிக் கொண்டாயோ, அதனை எனக்கு நீ அருள வேண்டும் என்று தான் தொடங்குகிற முதல் பாடலிலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு எனக்கும் உனக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்ப உறவை அமைத்து கொண்ட பதிதான் செந்தூர் பதியாகும். திருச்செந்தூரில் தான் எப்படி இருக்கிறேன் என்பதை கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை பாடி வைக்கிறார். இந்த மாமன்றத்தில் என்னுடைய கட்சிக்காக நான் வலியுறுத்துகிற பாடல் அதுதான். அவரை பெரிதும் கவர்ந்திருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் என்பதினாலே அவர் அந்த முருகனுக்கு அடியவனாக நான் விளங்குகிறேன். அடியவனாக எனக்கு முன்னே யமனே நீ என்ன செய்துவிட முடியும்? தண்டாயுதமும் திரிசூலமும் விழ
தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன். யமனே, நான் யார் தெரியுமா? செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய நான். செந்தில் வேலனுக்கு தொண்டனாக இருக்கிறவர். எனவே நான் உன்னை கதியலங்க வைக்க முடியும். திண்டாடு வெட்டி விழ விடுவேன். என் அவிரோத ஞான சுடர் வடிவாள். இந்த ஒரு வரியை நினைத்து பாருங்கள். எனக்கு ஞானம் தந்திருக்கக்கூடிய வாழ் என் கையில் இருக்கிறது, ஞானமாகிய வாழ் என் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அதை பாரடா யமனா, கண்டால் அடா. யமனை எவ்வளவு தூரம் தன்னுடைய திருச்செந்தூர் முருகனுடைய ஞானம் கிடைத்ததினால், அந்த ஞானத்தினாலே விழ வைத்து விடுவேன் யமனே உன்னை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், யமனை அச்சுறுத்துகிறார். நம்மை அச்சுறுத்துகிற யமனை அச்சுறுத்துகிறார் அருணகிரிநாதர். எப்படி? செந்தூர் முருகனுக்கு நான் தொண்டனேன். தன் உள்ளத்தை பெரிதும் செந்தூர் முருகன் கவர்ந்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரமே அதுதான். நான் அவனுக்கு தொண்டனாக இருப்பதினால் நான் அவனுடைய ஞானத்தை பெற்று யமனை கூட வெல்ல முடியும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கந்தர் அலங்காரத்தில் 4 பாடல்கள் பாடுவார். 2 பாடலும் பெற்ற நிலை, 2 பாடல்கள் பெண்மையை வென்ற நிலை. இந்த 4 பாடல்களும் திருச்செந்தூர் முருகன் என்னை பெரிதும் கவர்ந்திருக்கிறான் என்பதை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு பெருமான் பாடியது. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் சோல் என்ற பாடலுக்கு இணை உண்டா? செயல்பட்டழிந்து செந்தூர் வயல் சோல் செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது. யாருடைய கொடியார் மனம்? இளமங்கையர்களுடைய மயக்கம் குடை செயல்பட்டு அழிந்தது. அங்கே வயலிலே இருக்கக்கூடிய மீன்கள் பட்டு அழிந்தது போல பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது. வயலிலே இருக்கிற மீன்கள் பட்டு அதனுடைய அழகு அழிந்தது போல இந்த விழிகளை பெற்றிருக்கக்கூடிய இளமங்கையருடைய மயக்கம் அவருடைய வேல்பட்டு அழிந்தது. வேலையும் சூரனும் அந்த வெற்பும் அழிந்தன. அவை மட்டும் இல்லை, வேலையும் வெற்பும் அழிந்தன. அவன் கால் பட்டு அழிந்தது. இதுதான் நான் வைக்கக்கூடிய 2வது வாதம். முதல் வாதத்தில் கந்தர் அலங்காரத்தில் என்னை தொண்டனாக ஆக்கிக் கொண்டார், எனவே மனம் கவர்ந்தது என்பதற்கு முதல் ஆதாரம். 2வதாக நான் வைக்கின்ற ஆதாரம், அவனுடைய கால் பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நான் எந்த அளவுக்கு யமனை அச்சுறுத்த முடியும் என்று சொன்னால், எம்பெருமானுடைய திருவடித்தாள் என் தலை மீது இருந்த காரணத்தால் என் தலையிலே இருந்த பிரம்மன் எழுதப்பெற்ற எழுத்து அழிந்து விட்டது என்று சொன்னால், நான் எதற்கும் அஞ்சாமல் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டதனால் அவன் என் மனதை கவர்ந்த காரணத்தால் இது நடந்தது என்று சொல்லுகிறார். கந்தர் அந்தாதி ஒவ்வொரு பாடலும் மடக்குச் சீருளை கொண்டது. அதிலே பிற தலங்களை விட திருச்செந்தூர் தான் உயர்ந்தது என்று சொல்ல நினைக்கிறார் அருணகிரிநாதர். அந்தாதி பாடல் அத்துணையும் மடக்குச் செய்யுள். ஒரு சொல்லுக்கு நேரடியாக பொருள் எழுதிவிட முடியாது. எனவேதான் அந்தாதியில் அவர் பாடுகிற பொழுது அதை மிக அற்புதமாக ராமேஸ்வரம் என்ற பகுதி தான் சொல்லுகிறார். ராமேஸ்வரமாக இருக்கிற அந்த பதியை விட சேதனம் தந்துரை என்றுமை செப்பும் குறுந்துரைநாதர் சேதமை தந்தரை அல்லிமண் வானும் செந்தூர் கருது. நீ திருச்செந்தூரை கருத வேண்டும் மனமே. ஏன் தெரியுமா? அசேதனம் தந்துரை ஐயா திறம் நீங்கி நெஞ்சே, நீ செந்தூரையை நினைக்க வேண்டும், செந்தூர் துறையை நினைக்க வேண்டும் நெஞ்சமே. ஏன் தெரியுமா? சேதனம் துறை மற்றும் முற்றாரி திரிகை விட்டே சேது அனந்தம் என்று சொல்கிறார். சேது என்று சொல்லப்படுகிற அந்த சேது என்ற நிலையில் ராமேஸ்வரத்திற்கு சொல்லப்படுகிற அந்த சேது நிலையில் சேது அந்தம் என்ற பல ஊர்களையெல்லாம் சொல்லித் திரிகிற மனமே, நீ எதையும் சென்று வணங்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லிமண் வானும் செந்தூர் கருது. செந்தூரைத்தான் நீ கருத வேண்டும். மற்ற திருப்பதிகளில் சென்று நீ வணங்குவதை விட திருச்செந்தூர் சென்று நீ கருத வேண்டும் என்று தன் மனத்தை அவர் பேசுகிறார், நோக்கி பேசுகிறார் என்று சொன்னால், நான் 3வதாக வைக்கக்கூடிய கருத்து திருச்செந்தூரை கருதினால் மற்றவற்றை நாம் வணங்க வேண்டாம் என்று சொல்லுகிற பெருமானுடைய ஆழமான கருத்து. திருப்புய வகுப்பு நான் என்னுடைய தோழமையாக இருக்கிற நண்பர்களுக்கு
வாய்ப்புக்காக திருப்புகழை விட்டுவிட்டு மித்த பகுதிகளிலே இருக்கிற நிலையில் அருணகிரிநாதர் திருச்செந்தூரை எப்படி பாடியிருக்கிறார் என்பதினாலே அழகாக திருவகுப்பு செந்தூர் திருவகுப்பு ஒரு தனி பாடல் செந்தூரை பற்றியே திருவகுப்பு பாடுகிறார். கந்த சந்த நுங்கு கும்ப கொங்கை வெங்கு இந்திரன் மடந்தை கங்கணம் புறந்து வென்றி அணி நேயனை நம்பு மஞ்சமும் திகழ்ந்திருந்திடும் திறம் செறிந்து கஞ்ச நன்று நலந்த செந்தில் முருகேசனை சிந்தை நொந்து நொந்து நைந்து நைந்து வெம்பி வெம்பி. சான்றோர் பெருமக்களே, நீதிபதி அவர்களே, ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல வருகிற பொழுது ஒரு சொல்லை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கவிஞன் அதை அழுகமாக பாடுகிறான் என்பதுதான் பொருள். இந்த வெங்குடம்பை அழியும் போது, இந்த உடம்பு வெம்மையான உடம்பு அழியும் போது முன்பு இந்த தந்தியின் குலம் கலங்க கலங்க பண்பொசிந்த துன்பம் என்றும் ஒளிந்து கரையேறுவேன். என்றைக்கு நான் துன்பத்தை ஒழித்து கரையேறப் போகிறேன்? பெருமானை நீதான் திருவகுப்பில் பாடுகிறார். திருச்செந்தூர் பெருமானை உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படி வணங்கிக் கொண்டிருக்கிற நான் எப்போது என்னுடைய உடம்பிலே இருக்கிற துன்பத்தை போக்கிக் கொள்ளப் போகிறேன்? சிந்தை நொந்து நைந்து நைந்து என்று சொல்லி முன்பு பூண்ட தந்தியின் குலம் கலங்கு கலங்கு பண்பு பொசிந்த துன்பம் என்று ஒளிந்து கரையேறுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் 5 செய்திகளை இங்கே வைத்திருக்கிறேன். இந்த 5 செய்திகளின் மூலமாக திருச்செந்தூர் தான் தொண்டனாக எனக்கு யமனை வெல்லுகிற ஆற்றல் கொடுத்தது. அவன் என் தலைமையில் எழுதியிருக்கிற கையெழுத்து 3வதாக சொல்லுகிற பொழுது அவனுடைய ஊருக்குத்தான் பெருமை. 4வதாக சொல்லுகிற பொழுது என் துன்பம் என்றைக்கு நேரும். அதே போல தந்தைக்கும் மகனுக்குமாக இருக்கிற உறவி திருச்செந்தூர் எல்லே எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார் என்று சொன்னால் இந்த 5 செய்திகளை என்னுடைய வாதத்தினுடைய பதிவாக வைத்து இந்த 5 செய்திகளின் மூலமாக திருச்செந்தூர் இறைவனின் பெருமையை சொல்லி தனது மனம் கவர்ந்தவன் திருச்செந்தூர் முருகன்தான் என்று வலியுறுத்துகிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.